தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 24ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் எச்சரிக்கை. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. ஜந்தர் மந்தர் போராட்டம் குறித்து விவாதிக்க வலியுறுத்திய நிலையில் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. प्लीज आपसे आग्रह है कि अपनी सीट पर बैठें, सदन चलाने में सहयोग करें. सदन नहीं चलाना चाहते, प्रश्नकाल नहीं चलाना चाहते, चर्चा नहीं करना चाहते, सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். இந்தியாவில் இது இளைஞர்களுக்கான காலம் என்று கூறிய பிரதமர், 56 வயதில் இளைஞர் என்று கூறிக்கொள்பவர்களுக்கான காலம் இல்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது பிரதமர் மறைமுக விமர்சனம். தனியார் நிறுவனத்தின் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியதன் மூலம் விண்வெளி துறையில் இந்தியா மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய கிழக்கு போர் சூழலிலும் இந்திய பொருளாதாரம் 7.7% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பேட்டி. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது போலீஸ் தடியடி. ஜந்தர் மந்தரிலிருந்து பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் பரபரப்பு. டெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சியினர் பேரணியால் நாடாளுமன்றத்தின் வடக்கு வாயில் மூடப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடாளுமன்றத்தை சுற்றி துணை ராணுவம், போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கரப்பான்பூச்சி கட்சியினர் பேரணியால் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்லக்கூடிய வாயில்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நுழைவாயில் அருகே துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் அசாதாரண சூழல் நிலவுகிறது. டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற கரப்பான்பூச்சி கட்சியினர் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு. டெல்லியில் போராட்டம் நடத்தும் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை முறைகேடு வழக்கிற்கு பிரதமர் மோடி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வரும் கரப்பான் கட்சியினருக்கு டெல்லியின் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா நேரில் சென்று ஆதரவு. தடுத்து நிறுத்திய போலீசாருடன் வாக்குவாதம் செய்து தடுப்புகளையும் தாண்டி குதித்ததால் பரபரப்பு. अरे जंतर मंतर बराबर आते हैं सारे लोग आ रहे हैं नहीं आप सुनिए मेरी बात अरे सुनिए सुन तो लीजिए ना ये देखिए मनीष सिसोदिया आम आदमी पार्टी आतिशी यहाँ पर देखिए आम आदमी पार्टी की पूरी लीडरशिप यहाँ पर आगे बढ़ रही है। ये देखिए आम आदमी पार्टी की लीडरशिप पूरी यहाँ पर கரப்பான் பூச்சி கட்சியின் போராட்டம் காரணமாக டெல்லியில் 5 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடல். நாடாளுமன்றம் நோக்கிய பேரணியில் வன்முறை நிகழாத வகையில் போலீசார் நடவடிக்கை. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்கும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம். ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆலோசனை. தமிழகத்தில் கூட்டணி முறிந்த நிலையில் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தை திமுக புறக்கணித்துள்ளது. தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் சுற்றுலாத்துறை ஆலோசனை கூட்டம். கிராமப்புற சுற்றுலா, தமிழ் பண்பாட்டு சுற்றுலா, கடலோர சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா ஆகியவற்றை உள்ளடக்கிய சுற்றுலா திட்டத்தை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்பு. முதலமைச்சர் விஜயை மிரட்டும் தொனியில் பேசிய புகாரில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பலத்த பாதுகாப்பு. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ கைதுக்கு அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் கண்டனம். அரசியல் விமர்சனங்களுக்கு கைது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் செயல்படுங்கள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக முன்னாள் அமைச்சர்கள் போராட்டம். கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயனை சந்தித்து அனுமதி அளிக்காததால் போலீசாருடன் வாக்குவாதம். எங்க தலைவர் பார்க்க சொல்றாரு, பார்த்துட்டு பேசணும். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அக்கட்சியின் எம்பி கனிமொழி கண்டனம். தாவேக அரசு விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக விமர்சனம். முதலமைச்சர் விஜயை மிரட்டும் தொனியில் பேசிய விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏவுக்கு அமைச்சர் வன்னியரசு கடும் கண்டனம். எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்று கூறியுள்ள வன்னியரசு, வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய மார்க்கண்டேயன் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாமகவின் வேளாண் நிழல் நிதி நிலையை அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி வெளியிட்டார். சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பரந்தூரில் சிப்காட் வரும் என்றால் அதற்கு பதில் விமான நிலையமே அமைக்கலாம் என்று கூறினார்.
தமிழகத்தில் MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேர இணைய வழியில் இதுவரை 51,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். நீட் தேர்வில் 61,000 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ள நிலையில் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. நாளை மறுதினம் வரை நடைபெறும் கலந்தாய்வில் தரவரிசை பட்டியலை 200 முதல் 171 வரையிலான மதிப்பெண்கள் எடுத்த 37,976 மாணவர்கள் பங்கேற்க அனுமதி. ஆவின் நிறுவனத்தின் நெய் விலை உயர்த்தப்பட்டதாக பரவிய தகவலுக்கு அரசு மறுப்பு. தற்போதைய சில்லறை விலையையே தொடர்ந்து விற்பனை நடைபெறும் என்றும் ஆவின் நிர்வாகம் விளக்கம். தாவேக MLA-க்களிடம் பேரம் பேசிய வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 2,82,00,000 ரூபாய் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. குதிரை பேர வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 4 கோடி ரூபாய்க்கும் மேல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விளக்கம். பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் CBCID போலீசார் தங்களது 5வது நாளாக விசாரணை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். முறைகேடாக நிலத்தை பதிவு செய்த விவகாரத்தில் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் CBCID அதிகாரிகள் மீண்டும் ஆய்வு நடத்தினர். பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் மோசடி செய்யப்பட்டதாக எழுந்த புகார். அறக்கட்டளையின் வாரிசான விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் மற்றும் அவரது மனைவி லீலா ஆகியோரிடமும் 2 நாட்களாக நடைபெற்று வந்த CBCID விசாரணை நிறைவு. பழனி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல மின்சார இழுவை ரயில், படிப்பாதை மற்றும் யானை பாதையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 13,150 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,05,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் தலைமை செயலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பல ஆண்டுகளாக பெரியமேடு பிளாட்பாரத்தில் வசித்து வரும் தங்களுக்கு அரசு வீடுகளை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற கோரி அவரது மனைவி தொடர்ந்த அவசர மேல்முறையீட்டு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. அவசர வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ள நிலையில் இன்று மதியம் 2:30 மணிக்கு விசாரணை நடைபெறுகிறது. அத்தியாவசிய மருந்துகள் கூடுதல் விலைக்கு விற்பதை தடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். மருந்துகள் விலை கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்த கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு.